அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய கோரிக்கை தொடர்பாக அறிவிப்பானது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். விவரம். வணக்கம். 2003 டிசம்பர் 31க்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பென்ஷன் இல்லை என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக மத்திய அரசுடைய அறிவிப்பின் அடிப்படையில் ஊழியர்களுடைய பங்கீட்டோடு புதிய பென்ஷன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் தொடர்ச்சியாக கடந்த 22 வருடங்களாக அரசு ஊழியர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று போராடி வருகிறார்கள். கடந்த 4.5 ஆண்டுக்கு முன்னாக திமுக அரசு பொறுத்தெடுத்துக்கு முன்னதாகவே அரசு ஊழியர்கள் கடுமையாக போராட்டம் ஈடுபட்டார்கள். அப்போது திமுக அரசு சார்பில் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அவர்களிடம் கூறியதாக அரசு ஊழியர்கள் தற்போது வரை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க போராட்டம் ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் அவர்களுக்கு அந்த பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவதற்காக IAS அதிகாரி கிரண் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு அறிக்கையை முதலமைச்சரிடம் தாக்கல் செய்தது. அவர்களுடைய அந்த ஆய்வு அறிக்கையின்படி தற்போது முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ், ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர்கள் இதற்கு பொறுப்பாக ஏற்கனவே கடந்த 22ஆம் தேதி அரசு ஊழியர்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்போது அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் அரசு ஊழியர்கள் வருகின்ற 6ஆம் தேதி மாநிலம் தலைமையளவில் தொடர் போராட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்தார்கள். பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்றும் 6ஆம் தேதி இது தொடர்பாக அரசு ஒருவேளை அறிவிப்பு வரவில்லை என்றால் மாநிலம் தழுவிய நிலையில் அந்த போராட்டம் நடைபெறும் என்றும் அரசு ஊழியர்கள் சார்பில் கூறப்பட்டது. இந்நிலையில் அது தொடர்பாக அரசு ஊழியர்கள் அழைத்து நேற்றைய தினம் அமைச்சர் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு உள்ளிட்டவர்கள் பேசினார்கள் தலைமைச் செயலகத்தில். அப்போது உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படும் என்றும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட முதலமைச்சர் சிறப்பாக ஒரு அறிவிப்பை நாளை தினம் செய்வார் என்றும் நேற்றைய தினம் அவர்களுக்கு உறுதியளித்தார்கள். அதன் அடிப்படையிலே அரசுடைய அறிவிப்பை தொடர்ந்து நாங்கள் 6ஆம் தேதி போராட்டத்தை எவ்வாறு எடுக்கலாம் என்பது குறித்தும் அவர்கள் குறிப்பிட்டு சென்றார்கள். மேலும் தொடர்ச்சியாக இது தொடர்பாக இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் துறையினுடைய அமைச்சர்கள் அதே போல அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு பேசி வருகிறார்கள். இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அப்போது இந்த பென்ஷன் திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய திட்டங்களையும், பென்ஷன் திட்டம் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய திட்டமா அல்லது ஏற்கனவே கொண்டு வந்திருக்க திட்டமா என்பது குறித்தும் முழுமையாக அந்த செய்தியாளர் சந்திக்கும் போது வெளிவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.